நீதி கதைகள் டிவி. காலையில நேரம் தர்மபுரம் அப்படிங்கிற ஊரோட சந்தை ஜனங்களோட சத்தத்தோட வியாபாரிகளோட கூச்சலோட பார்க்க கலகலன்னு இருந்துச்சு. அங்க ஒரு மூலையில ராமையா அவன் தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்தையுமே போட்டு வித்துக்கிட்டு இருந்தான். என்ன ராமையா, கத்திரிக்காய் பல ஜொலிக்குது, இன்னைக்கு என்ன விலை? ராமையா எழுந்துச்சு நின்று கும்பிட்டு, வணக்கங்க ஐயா, உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களாம் என் கடையில் வந்து வாங்குறதால தான் என் வியாபாரம் நல்லபடியாக நடக்குது. நீங்களே விலையை சொல்லி எடுத்துக்கோங்க. அட என்னப்பா இப்படி சொல்கிற, என்ன விலைன்னு சொல்லு. நான் என்னங்க ஐயா சொல்கிறது, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. அப்போ இன்னொருத்த அங்க உக்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, டே ராமையா, உங்ககிட்ட இதாண்டா பிரச்சனை. பொருள் உன்னோடது, ஆனால் விலை அவங்க சொல்லணுமா? சரி, அதோ சூரையா வராரு, அவர் விலையை சொல்லுவார். அப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சூர்யா அடி மேல அடி எடுத்து வச்சு ராமையாவோட கடைக்கிட்ட வந்தான். என்ன ராமையா, வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டியா? காய் பார்க்க நல்லா இருக்கே. என் தோட்டத்துலேயும் காய் இருக்க தான் செய்யுது, ஆனால் உன் திறமைக்கு முன்னாடி நாங்கள்லாம் நிற்க முடியுமா? ராமையா உடனே சூர்யாவோட காலில் விழுந்து, ஐயோ ஐயா, என்னங்க ஐயா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் யாரு, நான் யாரு? ஏதோ உங்கள் கருணையால் தான் என் தோட்டத்தில் காய்கறி விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானங்க ஐயா. சூர்யா பெருமையா சிரிச்சுக்கிட்டே, அது என்னமோ உண்மைதான். உன்னோட வயலுக்கு என் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்று தண்ணி தானே வந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் உன் காய்கறி நல்லபடியாக விளையுது. அப்படி இல்லைன்னா இவ்வளவு விளையுமா சொல்லு? சரியா சொன்னீங்க ஐயா, அதை மறந்தா நான் மனுஷனே கிடையாது. இந்த காய்கறி உங்களுக்கு தான் சொந்தம், எடுத்துக்கிட்டு போங்க ஐயா. அட சும்மா எப்படி வாங்க முடியும், எனக்கும் ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூட்டையை எடுத்து அதுல பாதி அளவு கத்திரிக்காயும் பாதி அளவு வெண்டைக்காயையும் போட்டுக்கிட்டு, இதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. ஐயோ, என்னங்க ஐயா பணம்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, நீங்கள் என்னை வாழ்த்துனாவே போதும், என் வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஐயா. இங்கே பாரு ராமையா, வியாபாரம்னு வந்தால் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பணம் சம்பாதிக்க தான் பார்க்கணும். சரி, எனக்கு தோணுனதை கொடுத்துருக்கேன், இந்த விலைக்கு வேற யாருக்கும் தராத. ராமையா அந்த காசை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு, தெய்வம் ஐயா நீங்கள், இந்த ஜென்மத்துக்கு இது போதுங்க ஐயா, உங்கள் நன்றி கடனை நான் எப்போ தான் தீர்க்க போகிறேனோ? அட அதில் என்ன இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் நன்றி கடனை தீர்த்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். அப்போ அங்கிருந்தவன் ராமையாவை பார்த்து, என்னடா ராமையா இது, அவ்வளோ காய்கறியை இத்தனோண்டு பணம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு, உன் கஷ்டம் எல்லாம் வீணாக போகுதேடா. அவர் பெரிய மனுஷன், அவருடைய வாழ்த்துக்களே போதும். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், அது என்ன நிரந்தரமாவா இருக்க போகுது? அவர் வாழ்த்துனாவே நல்லா இருப்பேன். உன்னுடைய அப்பாவித்தனம் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பள்ளத்தில் தூக்கி போட போகுது. எல்லாரும் உன்னை புகழ்ந்து எல்லாத்தையும் சும்மா வாங்கிக்கிட்டு போகிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, அந்த கடவுள் என் கூட இருப்பாரு. அன்னைக்கு சாயந்தரம் ராமையா வீட்டுக்கு போனான். அவனுடைய பொண்டாட்டியான ரங்கம்மா வாசல்ல நின்று காத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க வந்துட்டீங்களா? ஆமா, வியாபாரம் எப்படி நடந்துச்சு? நிறைய பணம் வந்துச்சா? அப்போ பணம் எங்க? பையே காலியா இருக்கே. அது நம்ம சூரையா வந்து அவரால் முடிஞ்சதை கொடுத்து காய்கறி வாங்கிக்கிட்டாரு. ரங்கம்மா ரொம்ப கோவமா, வாங்கண்ணா பணம் கொடுக்க வேண்டாமா? சும்மாவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருவீங்க? நான் சும்மா கொடுக்கல ரங்கம்மா, அவரால் முடிஞ்சதை கொடுத்தாரு. அவர் நம்ம கடைக்கு வந்து காய்கறி வாங்குறதே பெருசு. அவரு கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஐயா நீங்க வந்துட்டீங்களா? அந்த ஆளு புகழ்ந்து உங்ககிட்ட இருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போறான். இப்படி நம்ம கஷ்டம் எல்லாம் வீணா போகுது. அவரை பத்தி அப்படியெல்லாம் பேசாத ரங்கம்மா, அவர் ரொம்ப நல்லவர், உனக்கு தெரியாது. அவன் ஒன்றும் நல்லவன் இல்லை, அவன் ஒரு ஏமாத்துக்காரன். நீங்க தான் இழிச்சவாயனா இருக்கீங்க. நாளைக்கு நம்ம வயல்கிட்ட வந்து இந்த வயலை எனக்கு கொடுன்னு சொன்னா, ஐயா உங்க கருணைங்கய்யா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவீங்க போல. தேவையில்லாம கோவப்படாத, கடவுள் நமக்கு அநியாயம் பண்ண மாட்டாரு. கடவுள் அநியாயம் பண்ண மாட்டாரு, ஆனா அதுக்காக கையை கட்டி உக்காந்துட்டா ஆயிடுமா? இப்படி எல்லாரையும் பார்த்து குனிஞ்சி வணக்கம் போட்டு நாம கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் கொடுத்தா நாம உருப்பிட முடியுமா? சில நாட்களுக்கு அப்புறமா ராமையா அவனுடைய வயலுக்கும் சூரையாவோட வயலுக்கும் நடுவுல இருக்கிற வரப்ப சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பதான் சூரையா அங்க வந்தாரு. என்ன ராமையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
ராமையா வேலையை நிப்பாட்டி அவரை பார்த்து குனிஞ்சி வணக்கம் வச்சு, ஒன்றும் இல்லைங்க ஐயா, வரப்பில் இருக்கிற மண்ணு கொஞ்சம் சரிஞ்சு போச்சு, அதான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படியா? ஆனால் நீ வரப்ப தப்பா எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்க. ராமையா அதை கேட்டு ஆச்சரியமா, தப்பா? அது எப்படிங்க ஐயா? என் பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து நாங்கள் இப்படி தானே வரப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாத்தா காலத்துலலாம் சரி, அவங்க உனக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோ அந்த ஆலமரம் இருக்கே, அது வரைக்கும் என் வயல், நீ என் வயலை எடுத்துக்கிட்டு இருக்க. உங்க வயலா? என்னங்க ஐயா சொல்றீங்க? இது என்னோட தாத்தா வயலுங்க. என்கிட்ட பத்திரமும் இருக்கு. அந்த பத்திரம் எல்லாம் செல்லாது, அதெல்லாம் பொய்யான பத்திரம். ஒழுங்கா என் வயலை விட்டுட்டு உன் வயலுக்கு போய் விவசாயம் பண்ணு, இல்லைன்னா தண்ணி வராது. ஐயா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்க. நான் ஒன்றும் தப்பா பண்ணல, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி, இதுக்கு ஊர் பெரியவங்களே ஒரு முடிவு சொல்லட்டும். இப்பவே இந்த விஷயத்தை பஞ்சாயத்துக்கு கொண்டு போகலாம். அப்படின்னு அவங்க 2 பேருமே அந்த ஊரோட தலைவரை பஞ்சாயத்துக்கு வர சொல்லி சொன்னாங்க. மெதுவா ஊர்க்காரங்களும் ஒவ்வொருத்தங்களா வர ஆரம்பிச்சாங்க. என்ன சூரையா, என்ன ராமையா, காலங்காத்தாலேயே பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க? நீங்க தாங்க ஐயா இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். இந்த ராமையா என்னோட வயலை அநியாயமா ஆக்கிரமிச்சுக்கிட்டு என்னையே எதிர்த்து நின்று பேசிக்கிட்டு இருக்கான். ராமையா, உண்மைதானா? ஐயோ, அவரை நான் எதிர்த்து நிற்கிறதா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுங்க. அவர் பெரியவர், அவர் என்ன சொன்னாலும் நான் சரின்னு கேட்டுப்பேங்க. அடே, நான் அதை பற்றி கேட்கல. அவரோட பூமியை நீ ஆக்கிரமிச்சுக்கிட்டியா? இல்லைங்க ஐயா, சூரை ஐயா ரொம்ப பெரிய மனுஷன். அவர் என்னோட பூமியை அவரோட பூமின்னு சொல்கிறாருன்னா அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குங்க. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க. பார்த்தீங்களா ஐயா, அவனுக்கு உண்மை தெரியும், அதை அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போ அவன் மனசாட்சி தான் உள்ளிருந்து பேசுது. ராமையா, நேராக ஒரு பதில் சொல்லு. அந்த வயல் உன்னோடதா இல்லையா? என்னது தாங்க ஐயா, அதை நிரூபிக்க என்கிட்ட பத்திரம் இருக்குங்க. ஆனால் சுரை ஐயா வேற ஏதோ சொல்கிறாரு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவரை நான் எதிர்த்து பேச முடியாது. நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க. என்ன ராமையா இது? உன் வயலை நீ தானப்பா காப்பாற்றிக்கணும். அவரை எதிர்த்து பேசுகிற சக்தி என்கிட்ட இல்லைங்க ஐயா. அவர் முன்னாடி நான் எவ்வளவுங்க ஐயா? உன்னோட இந்த அடக்கம் எனக்கு தலைவலியை கொடுக்குதுடா. உன் பக்கத்தில் நீயே நிற்கலைன்னா நான் எப்படி தீர்ப்பு கொடுப்பேன்? சரி, இந்த பஞ்சாயத்தை நாளைக்கு நான் தள்ளி வைக்கிறேன். 2 பேரும் இன்னொரு தடவை யோசிங்க. அன்னைக்கு ராத்திரி ராமையா வீட்டுக்கு போனான். நெருப்பு மாதிரி எரியற கண்ணை உருட்டிக்கிட்டு ரங்கம்மா அவனுக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க, கேட்டேன், பஞ்சாயத்துல நீங்க என்ன பேசுறீங்க, உங்க லட்சணம் என்ன அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க வயல் எல்லாம் அவரோட வயல் தான் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்களாமே? நான் அப்படி சொல்லலை ரங்கம்மா. அவர் பெரிய மனுஷன், அவருக்கு தெரியாததான்னு கேட்டேன். 2த்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதானே? உங்க அப்பாவித்தனத்தினால என் குடும்பம் அழிய போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு அந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வந்து இந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொன்னா எடுத்துக்கோங்க மகாபிரபு அப்படின்னு கொடுத்துருவீங்க போல. ஜமீன்தார் ஐயா தான் இருக்காருல்ல, அவர் தீர்ப்பு சொல்லுவார், விடு. அவரு எங்க நியாயத்தை சொல்ல போறாரு? அதான் நீயே எனக்கு அநியாயம் நடக்கலன்னு சொல்லும் போது அவரு உன் பக்கம் தீர்ப்பு கொடுக்க போறாரா என்ன? இங்க பாருங்க, நான் கடைசியா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு பஞ்சாயத்துல அந்த வயல் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நீங்க வாதாடியே தான் ஆகணும். நம்ம வயல் நம்ம கிட்ட இருக்கணும். இல்லைன்னா நாளைக்குல இருந்து நான் உங்களுக்கு சொந்தம் இல்லை, இங்க இருந்து போயிடுவோம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரங்கம்மா வீட்டுக்குள்ள போயிட்டா. ராமையாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. கவலையில அவமானத்தோட ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் ஊர் தலைவர் அவன் பக்கத்துல வந்தாரு. என்ன ராமையா, இங்க உக்காந்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க ஐயா, என் வாழ்க்கை மேலே எனக்கே வெறுப்பாக இருக்கு. ஏன், எதுக்கு? என் பணிவு எனக்கு எதிரியாக மாறிடுச்சு. வீட்டில் என் பொண்டாட்டி என்னை மதிக்க மாட்டேங்கிறா. ஊரில் அந்த சூரையா என்னை ஏமாத்த பார்க்குறான். நான் என்ன பண்ணுறது? இங்கே பாரு ராமையா, நீ அதை பணிவுன்னு நினைக்கிற, ஆனால் அது பணிவு இல்லை. பணிவு இல்லையா? ஆமாம், பணிவுனா என்னன்னு தெரியும்ல. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அதுதானே தவிர உன்னோட உரிமையையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்கறத பணிவுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சூரையாவுக்கு கொடுக்கற கௌரவம் உன் மேல வச்சிருக்கியா? இல்லைங்கிறதால தானே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஐயா, இப்போ நான் என்னங்கய்யா பண்ணணும்? சிங்கம் கூட காட்டில் அமைதியாக தான் இருக்கும். ஆனால் யாராவது அதுக்கு தொல்லை கொடுக்க போனாங்கன்னா
அத்தோட அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடும் தெரியும்ல. அதே மாதிரி தான் உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் தைரியமா நிக்கணும். எல்லாரையும் பார்த்து குனிஞ்சு வணக்கம் போடுறதுக்கு பதிலா தைரியமா நின்னு பேசுறது எப்படின்னு கத்துக்கோ. உண்மை உன் பக்கம் இருந்தா அந்த கடவுளும் உன் பக்கம்தான் இருப்பாரு. ஆனா அதுக்கு முதல்ல நீ உன்னோட பக்கத்துல இருக்க பாரு. தலைவருடைய பேச்சு ராமையாவோட மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வந்துச்சு. இருட்டுல சின்னதா ஏதோ வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் காலையிலேயே ஊருக்கு நடுவுல பஞ்சாயத்தும் தொடங்குச்சு. அப்ப சூரையா வெற்றி அவன்துதான் அப்படிங்கிற மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தான். ராமையா பஞ்சாயத்துக்கு வரமாட்டான்னு நினைச்சான். ஆனா கொஞ்ச நேரத்துல ராமையா வந்தான். அவனுடைய நடையிலையும் அவன் நிக்கிறதுலயும் ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சது சூரையாவுக்கு. சரி, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? என்ன ராமையா, கடைசியா நீ என்ன சொல்ல வர? சூரையா வணக்கங்க. நீங்க என்னை விட பெரிய ஆளு, அனுபவசாலி. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. பரவாயில்லையே, இப்பவாவது அது தெரிய வந்துச்சு. சரி, என்னோட வயலை எனக்கே விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிடு. அதை கேட்ட ராமையா தைரியமா அவரை பார்த்து குரலை உசத்தி, உங்க மேல மரியாதை வச்சிருக்கிறதுக்காக அந்த வயலை உங்களுக்குன்னு சொல்ல முடியாது. அந்த வயல் என்னோடது. எங்க தாத்தா காலத்துல இருந்து அங்க விவசாயம் செய்யறோம். அதுக்கான பத்திரம் இருக்கு, இத பாருங்க. ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி நின்று என்னை எதிர்த்து பேசுவ? நான் எதிர்த்து ஒன்று பேசலைங்க, நியாயத்தை பேசுகிறேன். பணிவாக இருக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் முட்டாளா இருன்னு எந்த பெரியவங்களும் சொல்லி கொடுக்கல. என்னோட வயலில் ஒரு அடி நீங்கள் எடுத்து வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் உரிமைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ராமையா கிட்ட வந்த அந்த மாற்றத்தை பார்த்து ஊருக்காரங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சூரையாவோட முகம் வாடி போச்சு. பரவாயில்லையே ராமையா, நீ நல்லா தான் பேச கற்றுக்கிட்ட. சரி, இப்போ சொல்லுங்க சூரையா, உங்ககிட்ட எதனா ஆதாரம் இருக்கா? அது நான் அவன் அடக்கமான பையனாச்சேன்னு. அவன் அடக்கமான பையன்னு அவன் சொத்தை நீ எடுத்துக்க பாத்தியா? கையில் ஆதாரம் இருக்கு. வயல் ராமையாவோடது. நீ அந்த வயல் பக்கம் போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, 2 நாள் நீ ராமையாவை கொடுமைப்படுத்தி இருக்க. அதுக்கு நஷ்ட ஈடா நீ அவனுக்கு 10,000 ரூபாய் தரணும். இதான் என் தீர்ப்பு. சூரையா 10,000 ரூபாய் கொடுத்துட்டு தலையை குனிச்சு அங்கிருந்து போயிட்டான். ஊருக்காரங்க எல்லாருமே ராமையாவை பாராட்டினாங்க. வீட்டுக்கு போன ரங்கம்மாவோட கண்ணுல ஆனந்த கண்ணீர். அன்னையில இருந்து ராமையா முழுசா தன்னை மாத்திக்கிட்டான். அவன் எல்லாருக்குமே கௌரவம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா யாருக்கும் அவன் அடிமையா இருக்கல. அவனுக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை அதிகமாச்சு. ஏங்க, உங்களை இப்படி பார்க்க ரொம்ப பெருமையா இருக்குங்க. ராமையா சிரிச்சுக்கிட்டே, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ரங்கம்மா. நீயும் ஜமீன்தார் ஐயாவும் தான் என்னை மாத்தினீங்க. ஒரு மனுஷன் அடங்கி போகலாம், ஆனா அது அவனுடைய பலவீனமாக கூடாது. அப்படி அன்னையிலிருந்து ராமையா பெரியவங்களுக்கு எப்பவும் போல மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா யாருக்கும் அடிமையா இல்லாம அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணிவா இருக்கிறது நல்ல குணம்தான். ஆனா நாம முட்டாளா இருக்க கூடாது இல்லையா? நம்ம பணிவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது நம்மள முட்டாளா ஆக்க முயற்சி பண்ணாங்கன்னா உடனே தெளிஞ்சு புத்திசாலித்தனமா நம்மள நாம காப்பாத்திக்கணும். ஒரு காலத்துல கோதாவரி ஆற்றங்கரையோரமா சோமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. ஊர் பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சரியான சோம்பேறிங்க. காலையில விடிஞ்சா போதும், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த ஊர்க்காரங்களுடைய வழக்கம். இந்த ஊரோட கதை தான் இந்த சோம்பேறி கிராமம். அன்னைக்கு விடிய காலையில இன்னும் சூரியன் எழுந்திருக்க கூட இல்ல. அந்த நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கிணத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு 2 பேர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ராமையா, இன்னொருத்த பீமையா. 2 பேர்கிட்டயும் காலி குடம் இருந்துச்சு. 1 மணி நேரமா 2 பேரும் சும்மாதான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர்ல ஒருத்தங்க கூட கிணத்துல இருந்து தண்ணியே இறக்கவே இல்ல. டே ராமையா, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது? காலையிலேயே என்னடா கஷ்டம் இது? அதை கேட்டு ராமையா, டேய், இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணியை இறைச்சி என் குடத்துல ஊற்றலாம் இல்லை? நான் பாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டு போக போகிறேன். ஓஹோ, வந்துட்டான் பெருசாக சொல்கிறதுக்கு. டேய், நான் தண்ணி கொண்டு வர 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நீ 1/2 மணி நேரம் தான் ஆகுது. முதல்ல நான் தண்ணியை இறைச்சி உனக்கு கொடுக்கணுமா, இல்லை 2வதா நீ தண்ணியை இறைச்சி எனக்கு கொடுக்கணுமா? எது நியாயம்? நாம் எதுக்குடா நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு? நம்ம ஒரு நியாயத்தை பற்றி பேசுவோமா?
நாம பெரியவங்கள மதிக்கிறவங்க. உன்னை விட 2 வயசுக்கு மூத்தவனா. அப்படின்னா நீ தானே தண்ணி இறைச்சி எனக்கு கொடுக்கணும். பீமையா சிரிச்சுக்கிட்டே, 2 வயசு மூத்தவனா இருந்தா என்னவா? உன்னை கொஞ்சம் நீயே பாரு. பலமா காத்தடிச்சா அந்த காத்துல நீ பறந்து போயிடுவ. ஆனா என்ன பாரு, பார்க்க எவ்வளோ பலசாலியா இருக்கேன். அப்படி பார்த்தா பலசாலி தானே எல்லா இடத்துலையும் ஜெயிப்பான். டேய் போதண்டா பெருமை பேசுனது. இங்க முக்கியம் பலம் இல்லை, அறிவு. வேலையை எப்படி சுலபமாக செய்யறதுன்னு யோசிக்கணும். எப்படியோ நாம 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தோன்னா 3ஆவதா ஒருத்தன் வருவான். அவனே நமக்கு தண்ணி இறைச்சி கொடுப்பான். அப்புறம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யோசனைலாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வர்றவன் நம்மளை விட பெரிய சோம்பேறியாக இருந்தா அவனும் நம்ம பக்கத்தில் உட்காந்து இப்படி கதை பேசிக்கிட்டு இருந்தானா அப்புறம் நம்ம நிலைமை என்னடா? அவனும் கூட உக்காந்துட்டானா 4ஆவது ஆளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஆள் சேர சேர பலம் தானே, எவனாவது கண்டிப்பாக சிக்குவான். எதுக்குடா அவசரம்? வீட்டில் தான் பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நாம கொஞ்சம் நாட்டு நடப்பை பற்றி பேசலாம். சரிடா, நீ சொல்றதையே செய்யறேன். நேத்து ராத்திரி எங்க வீட்டில் இருந்த பூனை 2 குட்டி போட்டுச்சு. அந்த குட்டிங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தான் யோசிக்கிறேன். பூனை குட்டிங்களுக்கு பேரா? இதெல்லாம் ஒரு வேலையாடா? இந்த வேலையை செய்யறதுக்கு கூட உனக்கு சோம்பேறித்தனமா இருக்கா? சரி சொல்லு. சரி, ஒன்றுத்துக்கு சோம்பேறினும் இன்னொன்னுக்கு சோமாரினும் பேர் வை. நம்ம ஊரோட பேரை காப்பாத்தோம். இங்க பாரு ராமையா, என் பூனை குட்டிங்களை கிண்டல் பண்ண அவ்வளவுதான். நல்ல பேரா தேடுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். பேசாம நம்ம பேரைய வச்சிடலாமே. ராம பீம, இந்த பேர் எப்படி இருக்கு நீயே சொல்லு. நம்ம பேர் எதுக்குடா அதுங்களுக்கு? நம்ம பேரை வச்சு நம்மள மாதிரி ஆயிடுச்சுங்கன்னா வேண்டாம். அப்பதான் ஊரோட விவசாயியான சோமையா தாத்தா அந்த பக்கமா வந்தாரு. அவங்க 2 பேரும் பார்த்து நின்னாரு. என்ன ராமையா பீமையா, 2 பேரும் காலையிலேயே இங்க என்ன பண்றீங்க? குடம் காலியா இருக்கு. 2 பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க சோம்பேறித்தனத்துக்கு அளவில்லையா? ஓ, சோமையா தாத்தாவா? வாங்க வாங்க. நாங்க ஏதோ ஊர் பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. இந்த பீமையாவுக்கு தான் அறிவில்லை. அவன் பூனை குட்டிங்களுக்கு பேர் வைக்க சொன்னா ஏதேதோ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட வயலுக்கு காட்டு பண்ணி வந்திருக்கு. அதனால விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. இதை சொல்ல தலைவரை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். நீங்களே பூனை குட்டிங்களுக்கு பேர் வைங்க. எது காட்டு பண்ணியா? அது ஊருக்குள்ள வந்தா நம்ம நிலைமை என்னாகிறது? ராமையா, உடனே ஒரு சங்கத்தை ஏற்பாடு பண்ணி அதை எப்படி துரத்துறதுன்னு பேசணும். ஆமா ஆமா சோமையா தாத்தா, நீங்க தலைவரை பார்க்க போங்க. நாங்க இங்கேயே உக்காந்து அந்த பண்ணியை எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சு வைக்கிறோம். சீக்கிரமா தலைவரை போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லுங்க. அதை கேட்டு சோமையா தாத்தா, உங்க யோசனையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சோமையா தாத்தா தலைவரோட வீட்டுக்கு போனாரு. பாத்தியா ராமையா நம்ம புத்திசாலித்தனத்தை? இப்ப சோமையா போய் தலைவர்கிட்ட சொல்லுவான். தலைவர் ஆளுங்களை அனுப்புவாரு. அவங்க பண்ணியை விரட்டிடுவாங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆமாண்டா, கொஞ்சம் அறிவு இருந்தா போதும். எந்த வேலையும் சுலபமா செஞ்சு முடிக்கலாம். சரி சொல்லு, பூனைக்குட்டிங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஊரோட தலைவர் வீடு ஊர் எல்லையில பெருசா இருந்துச்சு. ஆனா அவர் எப்பவுமே அவரோட வீட்டு திண்ணையில ஒரு நாற்காலியில சாஞ்சபடிதான் உக்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவருடைய கண்ணு அசையும் போது ஊர்ல இருக்கிற எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சிடணும்னு நினைப்பாரு. ஆனா அந்த கண்ணை அசைக்கிறதுக்கும் கூட அவருக்கு சோம்பேறித்தனம் தான். சோமையா தாத்தா ரொம்பவும் பதட்டமா தலைவர்கிட்ட வந்தாரு. அவரு தலைவருக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாரு. தலைவர் கண்ணு மூடி உக்காந்துருந்தாரு. அப்போ சோமையா தாத்தா, ஐயா, ஜமீன்தார் ஐயா, எல்லாம் முழுகி போகுதுங்க. தலைவர் கண்ணு திறக்காமலேயே, என்ன சோமையா, எதுக்காக இப்ப கத்தி என்ன எழுப்புற? நல்லா தானே தூங்கிக்கிட்டு இருந்த. ஊருக்குள்ள என்ன வெள்ளமா வருது? வந்தா வரட்டும் விடு. தண்ணி 2 நாள்ல போயிட போகுது. அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற? ஐயோ ஐயா, ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வரலங்க. என் வயல் தான் வீணா போகுது. காட்டு பண்ணி வந்து என் வயல் விளைச்சல் எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு. நீங்க தான் எதனா செய்யணுங்க ஐயா. அப்ப தலைவர் மெதுவா கண்ணு திறந்து, என்னது காட்டு பண்ணியா? அதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற? ஊர்ல தான் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, யாரையாவது கூட்டிட்டு போய் அதை துரத்தி அனுப்ப வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்றியே. நீங்க தானுங்க ஐயா ஊர் தலைவர்.
நீங்க சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க. நான் தனியா போய் அது கூட சண்டை போட முடியாதுங்களே. அது என்ன குத்திட்டா என் குடும்பத்தோட நிலைமை என்னாகும்? அப்ப தலைவர் பெருமூச்சு விட்டு, சரி சரி, உன் தொல்லை தாங்க முடியல. டே ரங்கா. அப்போ ரங்கா உள்ள இருந்து வந்தான். கூப்பிட்டீங்களா ஐயா? போடா, போய் ஊருக்குள்ள இருந்து ஒரு 4 பேரை கூட்டிட்டு வா. நம்ம ராமையா பீமையா எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். எல்லாரும் இங்க எதுக்குங்க ஐயா வரணும்? உடனே போய் அதை துரத்த வேணாமா? இங்க பாரு சோமையா, எதையுமே பொறுமையா யோசிச்சு செய்யணும். முதல்ல ஒரு வேலைக்கு ஒரு சங்கம் வேணும். அப்புறம் தானே எதையும் செய்ய முடியும். அப்படி பண்ணாதான் வேலை சுலபமாகும். நாம நேரா போனோம்னா அது நம்மளை முட்டி தள்ளிட்டு போயிடும். நாம என்ன பண்றதுன்னு எல்லாரும் உக்காந்து குழுவா அமைதியா யோசிக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் வயலுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரத்துல ராமையா பீமையா கங்கையா எல்லாருமே தலைவரோட வீட்டுக்கு வந்து தலைவர் வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலைவர் ரொம்ப கம்பீரமா, எல்லாரும் கேளுங்க, நம்ம ஊருக்கு ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஒரு வீணா போன காட்டு பண்ணி நம்ம சோமையாவோட வயல்ல புகுந்து அவனுடைய வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்குதாமா. அதை நாம எல்லாரும் எதிர்த்து நிக்கணும். இதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன? ஐயா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் பறையடிச்சுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே போனோம்னா அந்த காட்டு பண்ணி தானாவே ஓடி போயிடும். அப்போ ராமையா குறுக்குல வந்து, அட நீ வேற ஐயா, நாம கத்தனோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பலம் எல்லாமே போயிடும். அப்புறம் தப்பு அடிச்சோன்னு வச்சுக்கோ, நம்ம கையெல்லாம் வலிக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம செய்யணுமா? நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லையா? என்கிட்ட இதுக்கு வேற யோசனை இருக்கு. என்ன யோசனை ராமையா, சொல்லு. நாம ஒரு சோளக்காட்டு பொம்மைய பண்ணலாம். அது நடுவில் ஒரு குச்சியை வச்சு வயல்ல வச்சோன்னு வச்சுக்கோங்க. காட்டு பண்ணி மனுஷங்க வர்றாங்கன்னு ஓடி போயிடுமே. அப்புறம் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஒரு தடவை செஞ்சிட்டா எப்பவும் நமக்கு தீர்வாயிருக்கும். அதை கேட்டு பீமையா தலையாசிச்சு, இது நல்ல யோசனை ராமையா. எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடுச்சு. ஐயா, ராமையா சொன்னதையே செய்யலாமே. சோளக்காட்டு பொம்மை யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா அதை தயார் பண்ணணும் இல்ல. அதுக்கு குச்சி வேணும், பானை வேணும், துணி வேற வேணும். இது எல்லாத்தையும் யார் கொண்டு வர்றது, யார் தயார் பண்றது? இதுல என்னங்கய்யா இருக்கு? எல்லாருமே பகிர்ந்து செய்யலாம். இதோ இந்த ரங்கையா போய் கம்பத்தை கொண்டு வரட்டும். எப்படியும் சோமையாக்கு தானே நஷ்டமாகுது. அதனால அவருடைய பழைய துணியை கொடுப்பாரு. பீமையா வீட்டில் பானை இருக்கும், அவன் பானையை கொண்டு வந்து தருவான். நான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொம்மை தயார் பண்ணுறேன். நான் செய்கிற வேலை தான் ரொம்ப பெருசு. நான் எதுக்கு கம்பத்தை கொண்டு வரணும்? எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. என் துணிங்க எல்லாம் கிழிஞ்சி போச்சு. மாற்றி போட்டுக்கவே துணி இல்லை. எங்கேருந்து பழைய துணி வரும்? என்னோட வீட்டிலையும் எந்த பானையும் இல்லை. எல்லாத்துலேயும் ஏதோ போட்டு வச்சிருக்கேன். அதை கேட்டு தலைவர், பாத்தீங்களா, வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லாரும் சாக்கு சொல்றீங்க. சரி, இப்ப நான் ஒரு யோசனைய சொல்றேன். நாம எல்லாருமே சோமையா வயலுக்கு போகலாம். அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கலாம். எப்படியும் காட்டு பண்ணி வரும். வந்த உடனே எல்லாரும் ஓன்னு கத்தலாம். அது பயந்து போய் காட்டுக்குள்ளேயே திரும்ப ஓடிடும். ஐயா, இந்த யோசனை நல்லா இருக்கு. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா சோமையா வயலுக்கு நடந்து போனா கால் வலிக்குமே. நாம இங்கேயே உக்காந்து கத்தலாம். பண்ணிக்கு கேட்காதா என்ன? தலைவர் தலையில கை வச்சு, உங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. சரி, இந்த பஞ்சாயத்துக்கு இப்போதைக்கு நான் வாய்தா போடுறேன். நாளைக்கு காலையில ஒரு நல்ல யோசனையோட வாங்க. அப்ப நாம இதுக்கு ஒரு முடிவெடுக்கலாம். இங்க பாரு சோமையா, இன்னைக்கு ராத்திரி உன் வயலுக்கு நீ காவல் இரு. சோமையா அதை கேட்டு ரொம்ப சோகமா, என் தலையெழுத்து, என் வயலாச்சே, நான் தான் காவலுக்கு இருக்கணும். நீங்க எல்லாம் நல்லா தூங்குங்க அப்படின்னு சோகமா அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ ராமையா, பாத்தியாடா பீமையா, பிரச்சனை அவந்துங்கிறதால அவன் தான் அதை சரி பண்ணிக்கணும். தேவையில்லாம நாம ஏன் மூக்க நுழைக்கணும்? சரி வா, கிணத்துக்கு போய் தண்ணி எடுக்கிற வேலையை பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்க எல்லாருமே ஊரோட தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க. ராத்திரி முழுக்க நல்லா தூங்கிட்டாங்க. அதனால யாரும் புதுசா எந்த யோசனையோடவும் வரவே இல்லை. ஆனா பாவம் சோமையா மட்டும் ராத்திரி முழுக்க வயலுக்கு காவலு காத்துக்கிட்டு இருந்ததுனால அவருடைய கண்ணெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. அப்பதான் பக்கத்து ஊரான ராமாபுரத்துல இருந்து சுப்பையா அப்படிங்கிற ஒருத்தன் அந்த ஊருக்கு வந்தான்.
சுப்பையா ரொம்ப புத்திசாலி. அவனை பார்த்தாலே அவன் ரொம்ப தெளிவானவன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த சோம்பேறி கூட்டத்தை பார்த்து அவன் அங்கேயே நின்னான். என்னங்க ஐயா எல்லாரும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எதனா விசேஷமா? அப்போ தலைவர் கம்பீரமா, முதல்ல நீ யாருப்பா? எங்க ஊருக்கார மாதிரி இல்லையே. நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறோம். தேவையில்லாம எங்க ஊர் விஷயத்துல தலையிடாத. சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, அது என்னங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை? உங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நாட்டுக்கு தேவையான முக்கியமானதை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. நாட்டுக்கு தேவையான வேலை இல்லை, எங்க ஊருக்கு தேவையான வேலை. எங்க ஊர் வயல்ல ஒரு காட்டு பண்ணி புகுந்திருக்கு. விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கு. அதை துரத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். காட்டு பண்ணியா? அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய கூட்டம்? 4 பேர் 4 குச்சி எடுத்துட்டு போய் துரத்தனா ஓடி போயிட போகுது. அதுக்கு எதுக்குங்க இப்படி பஞ்சாயத்தெல்லாம்? பாத்தியாடா ராமையா, இவன் புத்திசாலி இல்லை, உடம்பு பலத்தை நம்பி வாழ்றவன் போல. இங்க பாருப்பா தம்பி, உன்ன மாதிரி உடம்பு பலத்தை நம்பி வாழ்றவங்க இல்லை நாங்க. அறிவோட வாழ்ந்து உடம்பு பலத்தை மிச்சம் பிடிக்கிறவங்க. அது கேட்டு சுப்பையா ஆச்சரியமா, பலத்தை மிச்சம் பிடிக்கிறீங்களா? அது எப்படி? இங்க பாருப்பா, இப்ப வேலை செஞ்சோம்னா பசி எடுக்கும். பசிச்சா போய் சாப்பிடணும். அப்புறம் அந்த சாப்பாட்டுக்காக உழைக்கணும். அப்புறம் மறுபடியும் பசி எடுக்கும். அதுவே நம்ம வேலை செய்யாம அமைதியா இருந்தோம்னா நமக்கு பசி எடுக்காது. சாப்பிடவும் வேண்டாம், சாப்பாட்டுக்காக உழைக்கவும் வேண்டாம். எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை! இதைத்தான் சோம்பேறி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அது கேட்டு சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, அட வீணா போனவனுங்களா, நீங்களும் உங்க சோம்பேறி வாழ்க்கையும். இந்நேரம் உங்ககிட்ட பேசுறத விட்டுட்டு போயிருந்தா என் வேலையே முடிஞ்சிருக்கும். நீங்க என்ன வேணும்னாலும் பேசிக்கோங்க. முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன். சுப்பையா அப்படி சொன்னானோ இல்லையோ, அப்ப தூரத்துல இருந்து ஐயோ வந்துருச்சு, பண்ணி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ரொம்பவும் பதட்டமாயிட்டாங்க. அப்ப சோமையாவோட வயல்ல இருந்த அந்த காட்டு பண்ணி வழி மாறி ஊருக்குள்ள வந்துருச்சு. அது ஆட்களை பார்த்து பயந்து ஊருக்குள்ள தப்பிக்கிறதுக்காக அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தலைவர் அவருடைய நாற்காலியில இருந்து கீழே விழுந்து, ஐயோ கடவுளே! டே ராமையா, உன் யோசனை என்னடா ஆச்சு? அங்க பாருடா, அது என்ன பார்த்து தாண்டா வருது. ராமையா ஒரு தூணுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு, ஐயா நீங்க பயப்படக்கூடாது, நீங்க தான் ஊரோட தலைவர். அதுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நீங்க ஊரோட தலைவர் இல்ல, உங்க பேச்சை கேட்டுட்டு போயிடும். பீமையா வீட்டு கூரை மேல ஏறி உக்காந்து, டே ராமையா, சொன்னா கேட்குற மாதிரி தெரியல. அதோட பல்லு எவ்வளோ கூரா இருக்கு பாரு. டே ரங்கையா, நீ பலசாலி தானே, பண்ணி கூட போய் சண்டை போடுடா. ரங்கையா மரத்துல ஏறி, என் பலமெல்லாம் மரம் ஏறவே சரியா போச்சு. பண்ணி கூடலாம் சண்டை போட முடியாது. சோமையா, அது உன்னோட பண்ணி தான், நீ ஏன் அதுக்கிட்ட போய் பேசு. சோமையா அழுதுகிட்டே, என்னோட பண்ணியா? நானா அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன பலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஊர்ல எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பிடிச்சு தள்ளி ஒருத்தங்க மேல ஏறி குதிச்சு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கிடைக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காட்டு பண்ணி ஆட்களை பார்த்து இன்னும் அதிகமா பயந்து ஒரு சின்ன பையனை மோதுறதுக்காக வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கதையில பசங்க யாரும் இல்லைங்கிறதுனால அது தலைவரோட நாற்காலி பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என் நாற்காலி, என்னோட சிம்மாசனம், யாராவது அதை காப்பாத்துங்கடா. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சுப்பையா கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா முன்னாடி வந்தான். பக்கத்துல இருந்த ஒரு பால் கேனை அவன் சத்தமா தட்டினான். அதுக்கப்புறம் சத்தமா கத்தினான். ஹொய் ஹொய் ஹொய்! அந்த பெரிய சத்தத்தை கேட்டு அந்த காட்டு பண்ணி காட்டு நோக்கி போயிடுச்சு. காட்டு பண்ணி போனதும் மறுபடியும் அந்த ஊரு அமைதி ஆயிடுச்சு. மரத்துல ஏறினவங்க, தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சவங்க, கூரை மேல ஏறி ஒளிஞ்சவங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்தாங்க. அப்போ ஊர் தலைவர் எல்லாரையுமே பார்த்து, பாத்தீங்களா, என்னோட திட்டம் வேலை செஞ்சிருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்தனதால பண்ணி ஓடிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, ஒற்றுமை தான் நம்மளோட பலம். அப்ப ராமையா தலைவரை பார்த்து, ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, நம்ம யாருமே கத்தவே இல்லை. எல்லாரும் பயந்து போய் உக்காந்துக்கிட்டு இருந்தோம். கத்தனது அந்த சுப்பையா தான். ஆமாங்க ஐயா, எல்லாரும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவன் தான் பண்ணிய விரட்டனான். 2 நாளா செய்யாத வேலைய 2 நிமிஷத்துல செஞ்சிட்டாங்க ஐயா. எல்லாரும் சுப்பையா பக்கத்துல வந்து, தம்பி, உனக்கு தைரியம் அதிகம் போலையே, பயமா இல்ல? சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, ஏன் பயம் இல்லை? எனக்கும் தான் பயமா இருந்துச்சு. ஆனா பயந்து போய் உட்காந்தா வேலை நடக்குமா?
அதான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ணேன். ஆனால் இதுக்கு நீ முன்னாடியே திட்டம் போட்டு இருக்கணும். பண்ணி வந்ததும் நேராக போய் அதை விரட்டினது தப்பு. அது உன் மேலே மோதி இருந்தா என்ன இருக்கும்? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே 2 நாள் எடுத்துக்கிட்டீங்க. அந்த 2 நாளாக அந்த பண்ணி சோமையா வயலை தானே வீணாக்குச்சு. நேரம் ஆக ஆக அவருக்கு தானே நஷ்டம் அதிகம். நான் ஒன்றும் அதிகமாக யோசிக்க நேரம் எடுக்கலை. நேராக வேலையில் இறங்கிட்டேன். சில நேரத்தில் சில வேலைங்களை யோசிக்காமல் உடனே செஞ்சிடணும். அதை கேட்டு அந்த ஊரோட தலைவர், நீ சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. சரி, எங்கள் ஊருக்கு நீ நல்லது பண்ணியிருக்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஐயோ, எனக்கு எதுவும் வேணாங்க. நான் சும்மா இந்த ஊருக்கு வந்தேன். உங்களால் எனக்கு ஒன்றை தான் கொடுக்க முடியும். என்னது அது? இன்னையிலிருந்தாவது இந்த சோம்பேறித்தனத்தை விடுங்க. சோம்பேறித்தனத்தால் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் இல்லை. நாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம். அப்படின்னு சொல்லி சுப்பையா அந்த ஊரை தாண்டி மற்ற ஊருக்கு போயிட்டான். கிராமத்து ஜனங்க எல்லாருமே அவன் போன வழிய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் தடவையா அந்த ஊர் ஜனங்களுக்கு திடீர்னு ஒரு புது யோசனை வந்துச்சு. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு அந்த ஊரை சேர்ந்த ஜனங்க மேல ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு. அவங்க எல்லாரும் ஒரே நாள்ல எல்லாம் மாறிடல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க யோசிக்கிற விதத்தை அவங்க மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பீமையா ராமையா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, என்னடா ராமையா, இன்னைக்கு நாம தண்ணி இறைக்காம யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கலாமா? ராமையா ஒரு பெருமூச்சு விட்டு கிணத்து வாளிய கையில எடுத்துக்கிட்டு, வேணாண்டா பீமையா, அந்த சுப்பையா சொன்னது இன்னும் என் காதில் கேட்குது. சில யோசனையை செய்ய திட்டம் போட தேவையில்லை, உடனே செஞ்சிடணும், அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லி ராமையா வாளிய கிணத்துக்குள்ள போட்டான். தண்ணிய எரிச்சு முதல்ல அவனுடைய குடத்துல ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பீமையாவோட குடத்துலயும் தண்ணிய ஊத்துனான். அதை பார்த்து பீமையா, டே ராமையா, நான் பார்க்கறதெல்லாம் உண்மைதானாடா? ராமையா சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா, நானே தான். தினமும் உன் கூட வாக்குவாதம் பண்ணுறதுலையே பலம் எல்லாம் போகுது. அதை வச்சு தண்ணி இறைக்கலான்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வா போகலாம். அப்படி 2 பேருமே குடத்தை தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி சோமநாதபுரத்துல புதுசா சோம்பேறித்தனம் எல்லாம் போய் சுறுசுறுப்பு வந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எந்த வேலை செய்யறதுக்கும் திட்டம் போட்டு யோசிச்சு செய்யறதை விட்டுட்டு சில நேரத்துல உடனே அந்த வேலையை செஞ்சிடலாம். சோம்பேறித்தனம் நிரந்தரமான சுகத்தை கொடுக்காது. அப்போதைக்கு அது சுகமா தான் இருக்கும், ஆனா போக போக அது கஷ்டமா மாறிடும்.